வணக்கம் அன்புறவுகளே. எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தமிழக சட்டமன்றம் முடிந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் இப்பொழுதுதான் தன்னுடைய பெயருக்கு முன்னால் ஜோசப் விஜய் என்று போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன் அவர் நடிப்பில் விஜய் இளையதளபதி விஜய் என்று போட்டார். இப்போது ஜோசப் விஜய். வாழ்த்துக்கள். இந்த சட்டசபையில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் களப்போராளி, ஈழப்போராளி, மக்களுக்காக என்றுமே துணை நிற்கும் அண்ணன் வன்னியரசுவை திமுகவினர் ஏனோ விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். இதோ திமுகவினர் மட்டும்தான் ஓட்டு போட்டு அண்ணன் வன்னியரசு அவர்கள் எம்எல்ஏ ஆகி இருக்கிறார் என்று அவர்களே மார்த்தட்டி கொண்டிருக்கிறார்கள். அதில் சில உண்மைகள் மட்டும்தான். திமுக மட்டும் ஓட்டு போடவில்லை. விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவை அனைத்துமே சேர்ந்துதான் அவருக்கு ஓட்டு போட்டார்கள். திமுக நம்பி மட்டும் இல்லை, ஆனால் திமுகவும் காரணம். அதற்காக எங்கள் கூட்டணியிலிருந்து போனவர் அவருக்கு அமைச்சர் கொடுத்தார் என்று ஆண்டிமுத்து ராசா, டூஜி வழக்கில் சிறை சென்றவுடன் முதலில் குரல் கொடுத்தவர்கள் இப்போது நீ சொல்கின்ற இதே நபர்கள்தான். அவர்கள் ஏண்டா வெட்கப்படணும்? உன்னை இதுவரையில் மரியாதை குறைவாக பேசவில்லை ஆண்டிமுத்து ராசா அவர்களே. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும், தன் வாழ்வையே அர்ப்பணித்த தலைவர் எழுச்சி தமிழருடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் உனக்கான பதிலடி தந்து கொண்டிருப்பார்கள். தயவு செய்து சொல்கிறேன், இந்த சோபா என்பது, பிளாஸ்டிக் சேர் என்பது என்றார் நாய்களா? இந்த பிளாஸ்டிக் சேரே இப்போது தாண்டா நீங்களாம் வாங்கியிருப்பீங்க. பிறக்கும்போதே எல்லா வீட்லேயும் சோபா இருந்துச்சா? எல்லா வீட்லேயும் சேர் இருந்துச்சா? ஏண்டா டேய், அவன் மண் வீட்டிலேருந்து கூரை வீட்டிலேருந்து ஓட்டு வீடு மாதிரி இப்போ தானே நீங்களாம் கலைஞர் வந்த பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வீடு கிடையாது. அந்த வீட்டிலேருந்து உனக்கு இல்லை, நீ சொல்கிற அந்த சோபா, அந்த பிளாஸ்டிக் சொல்கிறான் பாரு, அவனுக்கு இல்லை, ஒட்டுமொத்த ஆளுன்னு சொல்கிற, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காகவே சொல்கின்றேன். எவன் அந்த சோபா சொல்கிறானோ, ஏண்டா நாய்களா, நீங்கள் சொல்கிறவன்லாம் உங்களுடைய பணத்துலையாடா வாங்கினாங்க? ஏண்டா சோபா உங்களுடைய பணத்துலேயே வாங்கினாங்க? ஒவ்வொரு விசிக தொண்டனுடைய ஒவ்வொரு ரூபாய் உழைப்பிடாது. ஏண்டா டே நாய்களை, எங்கள் தலைவனுடைய ரத்தத்தால் சிந்தி எதிராது ஒவ்வொரு ரூபாயும். எவன் கண்டவன் போனவன்லாம் பேசுகிற நாய் ஒருத்தர் இந்த பத்திரிக்கையாளர்னா யாசிர் அப்படின்ட்டு வருதான், யாசிர் ஆரம்பின்ட்டு அது ஃபேஸ்புக்கில் போட்டுக்கொண்டே வரான். ஏண்டா நாயை, நீலாம் எதுக்குடா பத்திரிக்கையாளர்னு போடுற, திமுக காரன்னு போடுறா? ஒவ்வொருத்தரும் போடுறான். திமுககாரன் ஒரே ஒருத்தன் இல்லாத விசிகா. ஏண்டா டே நாய்களா, விசிக 2 எம்எல்ஏ இருக்கும்போதே இவ்வளவு நீங்களாம் துள்ளுறீங்களே, இவ்வளோ கும்மாளம் போடுறீங்களே, இவ்வளோ வாய் தூத்துறீங்களே, இன்னும் 10, 15, 20 எம்எல்ஏக்கள்லாம் உங்களுடைய நிலமெல்லாம் என்ன ஆகுதுன்னு எண்ணி பாருங்கடா. டேய், தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் பேசவே முடியாதுடா. அதை முதல் தெரிந்து கொள்ளுங்கடா. தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரும் அவருக்காக முதலில் குரல் கொடுத்து வர்றா. பாபர் மசூதி இடித்த அடுத்த நாளே, அடித்த செகண்டே, இடித்த உடனே அந்த கண்டனத்தை பதிவு செய்த முதல் நபர்றாடே எழுச்சி தமிழர் நாய்களா. தீர்ப்பு வந்தவுடன் பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு சரியானது தான், அங்கே இந்து கோயில்களோ எந்த கோயிலும் இல்லை என்று உண்மை இருக்கிறது. ஆனாலும் இடித்ததாகவே இருக்கட்டும், அங்கே மீண்டும் கோயிலை, பாபர் மசூதியை கட்ட முடியாது, கோயில்தான் கட்ட முடியும் என்று சொன்ன அந்த தீர்ப்பை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் எழுச்சி தமிழடா.
திமுககாரங்களா பார்த்து பேசுங்க. எல்லோரும் உறவினர்கள் தான் இதுவரையில் இருந்தோம், அதே மாதிரி இருந்துட்டு போவோம். கூட்டணி இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஏண்டா கூட்டணியில் தலைவர் எழுச்சி தமிழர்கள் இப்போ கூட்டணியை போய் சேர்ந்து விட்டார். ஏண்டா 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதையே அடுத்த 5 ஆண்டில் அவர் திமுகவுக்கு மீண்டும் வரக்கூடாது என்று இருக்குதா? இல்லை திமுக கூட்டணியில் அவர் விட்டு விலகிவிட்டார் என்று உங்களிடம் சொல்லிவிட்டாரா? உங்களை போன்ற சில 2ஆம் கட்ட வாதிகளாலையும் உங்களுக்கு இந்த ஜெயராமன் ஒருத்தங்கிறான், ஜெயராமன் திமுக அப்படின்ட்டு ஒருத்தன், அவன் ஒரு பதிவில் போட்டே வரான். அந்த நாய் எங்கே கண்டு சிக்கி சின்னாபாவன் ஆகுதுன்னு தெரியல. அவர்களெல்லாம் முன்பு நாங்கள் சிறுத்தைகள் வந்து தலைவனுடைய கண்ணசைவுக்காக கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம். சிறுத்தைகளை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது. 1990களில் பாருங்கள், சிறுத்தைகளினுடைய அவர்களுடைய நடமாட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி என்று அனைவருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைவரை கைது செய்த போது என்ன நடந்தது, தானாக அவரே எப்படி விடுவித்தார் என்பதெல்லாம் வரலாறு. அதையெல்லாம் படித்து பார்த்து இதே திமுககாரங்க கூட்டணி விட்டு போயிட்டார், அமைச்சர் பதவி. ஏண்டா ஒரு அமைச்சர் பதவி வாங்கிறதுக்கு ஏன்டா உங்களுக்கெல்லாம் எரியுது? திமுகவில் இருக்கிற எம்எல்ஏங்களுக்கு விசிக்க ஓட்டு போடல, அப்போ நீங்கள்லாம் எதுக்கிட உங்களுக்கெல்லாம் நாங்களாம் எதோ கேட்டோமா உங்களை? விசிக்க எங்களுடைய ஓட்டு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா எங்களுடைய ஓட்டு தானே உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஜெயிச்சிருக்கு அனைத்து எம்எல்ஏவுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே விசிகாவினுடைய ஓட்டு இருக்குடா, அதை பாருங்கடா. தேவையில்லாமல் அந்த சோபான்றது, பிளாஸ்டிக் சேர்றது, இதே மக்களவையில் வந்து இது சட்டமன்றத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சோபா அப்படின்று பேசியுள்ளார். அதுவும் ஒரு தவறானது. அதையும் அவர் திருத்தி கொள்ள வேண்டும். தயவுசெய்து சொல்கிறேன், மீண்டும் இது போன்ற தவறான தகவல்களை எல்லாரும் உறவினர்கள் தான் இங்கே பேசுகிறான்னு பார்த்தீங்களா? எல்லாமே ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், ஆதிதாரி இவர்கள் மட்டும்தான் பேசி கொண்டு இருப்பார்கள். நீங்கள் மட்டும்தாண்டா இப்படி வந்து எவனும் முன்னேறக்கூடாது அப்படின்ட்டு பேசியிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தலைவர் யாரையாவது பற்றி தவறாக பேசியிருக்கிறார்களா? இதையே உங்கள் தலைவர்கள் பேசியிருப்பார்கள். நீங்கள் எடுத்துப்பார் உங்களுடைய டிவிலேயோ பேட்டியிலையோ. தலைவர் அவர்கள் எவரையும் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசியிருக்க மாட்டார். அதுதான் வரலாறு, அதுதான் உண்மை. புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நாவை அடக்கி கொள்ளுங்கள். கூட்டணி எப்படினாலும் மாறலாம், எப்படி நம்முடைய உறவுகள் என்றைக்கும் மாறக்கூடாது. 5 ஆண்டுகள் ஆதரவு அமைச்சர் அண்ணன் வன்னி அவற்றினுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்களா? ஏன்டா எரியுது உங்களுக்கெல்லாம்? 5 ஆண்டுகள் திமுக கூட்டணி தான் இருந்தோம். இது போன்ற ஒரு ஆதித்யனுடைய அமைச்சர் என்றைக்காவது இது போன்ற ஒரு செய்திகளில் வந்திருக்கிறாரா? பேருக்கு மட்டும்தான் அமைச்சர், அவ்வளோதான். எந்த விடுதிக்கும் சென்றதில்லை, எதற்காகவும் எந்த ஒரு அவர் சார்ந்த திண்டிவனம் தொகுதி 10-15 ஆண்டுகளாக அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டியே கிடந்துள்ளது. அதை வந்து திறந்த மகாண்டவரடி, அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. எப்படி தேவையில்லாமல் பதிவுகள் இந்த ஃபேஸ்புக்லேயும் இந்த இன்னும் சமூக வலைதளங்கள்லாம் தவறான பதிவு போடாதீங்க. உங்கள் மாதிரி ஆளுங்களால் தான் திமுக இன்னும் கீழ் மட்டத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. திமுக ஒரு மிகப்பெரிய சக்தி. அதை உங்கள் போன்ற சிறு நபர்களால் அதை வந்து அவங்க வந்து இன்னும் தவற விட்டே வராங்க. உன்னை போன்ற ஆளுங்களில் வந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளையோ யாரையுமே வந்து திட்டாமல் தங்களை அரவணைத்து பழகுங்கள. அரவணைத்து பழகினா மட்டும்தான் மீண்டும் கூட்டணி உருவாகும். மீண்டும் நீங்கள் திமுக மட்டும் தனித்து ஜெயிச்சு ஆண்டுறீங்களா? ஏண்டாடே பேசிட்டு தெரியுறீங்களா? யார் கூட்டணி இல்லாமல் எந்த ஆட்சியுமே அமையாது. எப்படி அதை வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கொஞ்சம் பார்த்து பேசி கொஞ்சம் வலைதளங்களில்
போடுற பதிவுகளில் ஒழுங்கான பதிவு போடுங்க. ஏன்னா சில நாய்கள் வந்து சாதி வெறி பிடித்த மாரி பேசுகிறான். அவனுடைய மனசில் வந்து சாதி வெறி தான் இருக்குது வெளியே, அவனுடைய கட்சி சார்ந்த பதிவு எவனும் போடுறது கிடையாது. அதனால் ஒழுங்கான பதிவு போடுங்க. சோபா வாங்கினா சொந்த செலவுலையை வாங்கி கொடுத்துட்டே சோபா நாயை ஒவ்வொரு சிறுத்தையினுடைய ஒவ்வொரு ரூபாடா அது டாடி. எங்களுடைய அலுவலகம், எங்களுடைய விசிகாவினுடைய அலுவலகம், எங்களுக்கு சோபா வரும், எதுனாலும் வரும். போய் மற்ற அலுவலகத்தில் இருக்கிற சோபாவை சேர்லாம் அதெல்லாம் போய் பேசுங்கடா. அதை பேசினா அவங்களாம் வந்து அறுத்துருவாங்க. அதனால தானே டாடி நாய்களை அதாவது விசிக்க எவனாவது ஏதாவது ஒன்று பேசணும், ஏதாவது ஒன்று பிரபலமாகணுன்னா உடனே விசிக்கா திருமாவளவர் இதை தான் எவனை எடுத்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் சரி, பெரிய எவனு அரசியல்வாதி எவனாக இருந்தாலும் சரி, திருமாவளவன் இதே தான் பேசுகிறது. விசிகா விட்டால் உங்களுக்கு வேறு அரசியலே இல்லையா? மக்கள் நலனுக்காக போய் போராடுங்க. உங்கள் ஊரில் பக்கத்து ஊரை பாருங்கள், உங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனையை பேசுங்க. உங்கள் ஊருக்கு ஒன்றுமே பாரு, நிறைய பேர் சமூக வலைதளத்தை பேசுகிற எனக்கு தெரிஞ்ச பசங்க அவங்க ஊரில் போதுன்னா அவங்க வீட்டுக்கு அப்படியே அவங்க வாசல்லே சாக்கடை ஓடும். அதெல்லாம் கேட்கவே மாட்டான். நான் பார்த்துருக்கேன். இங்கே சமூக வலைதளத்தில் போடுற பதிவுகளில் போடுற பசங்க அவங்க வீட்டு வாசலில் நம்ம வீட்டு வாசலில் சிமெண்ட் ரோடு தான் போவான், அந்த வாசலில் சாக்கடை ஓடும். அவங்க வீட்டு அப்படியே அவங்க வீட்டு வாசல்லே அதுதான் இருக்கும். அதெல்லாம் பேசவே மாட்டான். இவன் ஏதோ பெரிய காரியவாதி, இவன் பெரிய சாதிச்ச மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு வந்துடுவான். நேராக எங்கே வந்துடுவான்? விசிகாக்கிட்ட வந்துடுவான், திருமாவளவர்கிட்ட, வன்னியரசுக்கிட்ட வந்துடுவான். சட்டமன்றத்தில் உங்கள் அப்பாவை எங்கே காணுன்ட்டு ஒரு விஜய் பேசணுன்னு ஒரு தவறான பதிவு தான். அவருடைய ஒரு கை செயல்கள்லாம் வந்து ஒரு தவறான ஒரு இது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படியான ஒரு செயலை செய்யக்கூடாது. அது உனக்கு வருத்தம், எனக்கு வருத்தம் தான். அதை விட்டு ஒரு ஜோக்கு சொல்கிறாங்க, அது எல்லாருமே வந்து சிரிப்பாங்கடா. அந்த இடத்துல போய் எவனும் அழமாட்டான். இது ஒரு தவறுன்ட்டு போடுறான் அந்த யாசீர் அப்படின்ற ஒரு நாய். வன்னியரசு அவர்கள் சிரித்து விட்டார் டாடே நாயை. ஜோக் சொன்னால் நீ உட்காந்து அழுதுன்னு இருப்பியா? இது ஒரு தவறானது தான். அந்த இடத்துல அது வந்து அனைவராலும் ஒரு மிக நகைச்சுவை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்துக்காக அவரும் அதை சிரிக்கவில்லை. அவருக்கு தெரியும் அவர் யார் என்று, அதை எப்படி அணுகியிருப்பார் என்றது அவருக்கு தெரியும். உன்னை போன்ற நபர்கள் ஏதோ சும்மா சமூக வலைதளத்துகளில் ஏதோ பதிவு போட்டு கொண்டிருப்பவர் அல்ல. அவருடைய செயலும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பதிவுகளையும் சமூக வளத்தில் உன்னை போன்று அவரும் சமூக வளத்தில் பதிவும் போட்டு கொண்டிருக்கிறார். அவரெல்லாம் நீங்கள் கால் தூசிக்கு நீங்களாம் வருவீங்களாடா, நீ அவரெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், அந்த சமூக வளத்தில் பார்க்குற பசங்க எல்லாருமே சில தெரிஞ்ச பசங்க எல்லாமே எப்படின்னா, அவன் போடுறான், அவன் வாசலாம் சொன்னேன் இல்லையா, வாசல்லையே எல்லாமே நாற்றம் அடிச்சுட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த நாட்டத்தை பார்க்க மாட்டான். போய் உனக்கு இதாகுன்னா உன்னை பிரபலப்படுத்தினா உங்கள் ஊரில் பிரபலமாகுது, உங்கள் ஊரில் ஏதாவது நல்லது செய், மக்களுக்காக இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதை போய் செய். எவ்வளோ பிரச்சனை வந்து ஊரில் சுடுகாடுன்றாங்களா, அதுக்கு போய் போராடு. அப்போ உன்னை வந்து நல்லவன் கேட்பான். அப்போ உன்னை திமுககாரன் இன்னும் நல்லா கொண்டாடுவான். அதை விட்டு ஏதாவது ஒன்றுன்னா போதும், விசிகா வேணும். வீடு சுடுகாடு இல்லைனாலும் விசிகா வேணும். தாழ்த்துப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுன்னா உடனே விசிகா தான் குரல் கொடுக்கணும். அப்போ நீங்கள்லாம் திமுகவில் எதுக்கு இருக்கிறீங்க? அதிமுகவில் அதே தான், திமுக பண்ணல, அதிமுகவுக்கு அதுதான். மற்ற சிபிஎம் எல்லா கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் இதே பிரச்சனை தான். ஏன் அவன்லாம் போய் கேளுங்கடா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏன் வந்து நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் திருமாவளவர் மட்டும்தான் வரணுமா? அவர் தலைவர், அவர் மட்டும்தான் தலித்துக்கிறா, இல்லை அவர் மட்டும்தான் அந்த தமிழ்நாட்டுடைய தலைவரா? ஏன்டா போய் கேளுங்கடா. ஏன் அதெல்லாம் விட்டுருவான், இங்கே வந்துடுவான் நேராக. எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் பாருங்கள், சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு பேர் பத்திரிகையாளர் எவன் எடுத்தாலும் விசிகா இதை மட்டும்தான் பேசுவான். நீங்கள் வேறு கட்சியை பற்றி பேசவே மாட்டான். கம்யூனிஸ்ட்டை பேச மாட்டான், அமைச்சர் ஆதரவு கொடுத்து பேச மாட்டான், அவங்க அமைச்சர் பங்கேற்கலனாலும் அவரை பற்றி பேச மாட்டான், காங்கிரஸை பற்றி அறவே பேச மாட்டான். ஆனால் விசிகாவை மட்டும் ஏன் திருமாவளவர் இப்படி செஞ்சிட்டாரு, ஏண்டா அவர் செய்யக்கூடாதா? என் மக்களை முன்னேறக்கூடாதா, முன்னேறக்கூடாது நினைக்கக்கூடாதா? ஏண்டா பத்திரிகையாளர்களை ஒரே ஒரு ஆள் இல்லாத அதை தான் போடுறோம். ஒரே பத்திரிக்கை இல்லாமல் ஒரே நோட்டம் தான் அவங்களுக்கு. என்ன இந்த பனையூர் பாபு பற்றி போட்டாங்க, பிச்சுன்னு போயிட்டாரா? பனையூர் பாபுலாம் வந்து சும்மா பதவிக்காக வந்தாலே எப்படி
நாங்களாம் 41 வயசு ஆகுது. என்னைக்கு நினைவு தெரிஞ்சால் இன்னும் தலைவர் தான். இப்படி எங்களுக்கு தான். நாங்கள் ஒன்றும் எந்த பதவிக்கும் போகலை, எந்த பதவி சுகத்துக்கு அனுப்பி யார்கிட்டையும் ₹1 வாங்கலை. எப்படி இன்னும் என் தலைவருக்காக உழைத்து கொண்டு இருக்கோம் நாங்கள்லாம். மற்றவங்க மாரி ஏதோ பதவிக்காக வந்துட்டு ஏதோ இந்த இந்த இடத்துக்கு போனால் 4 பைசா நம்ம இப்போ பார்த்துக்கலாம், இங்கே போனால் பதவி அடைஞ்சிக்கலாம், அப்படி இல்லை. மக்களுக்காக உண்மையாக உழைக்கிறவங்க நாங்களாம். எப்படி அது போன்ற நபர்கள் இன்னும் லட்சக்கணக்கான பேர் விசிகாவில் திறந்து கொண்டு இருக்கிறோம். என் உயிர் இருக்கிற வழி அது அவர் தான். அவர் மட்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு தலித்துகளின், ஒவ்வொரு சிறுபான்மையும், ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கினுடைய நிலைமை வேறு மாதிரி ஆகிவிடும். தோழர்களே, அவர் இல்லை என்றால் தமிழ்நாடு வேறு நிலைமையை பார்க்கும். நமக்கு கிடைத்த பொக்கிஷம், அவரை பாதுகாப்போம். சமூக வலைதளங்களில் தவறான பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு சிறுத்தைகளும் கண்டிக்க வேண்டும். கண்டிப்போம், கண்டிக்க வேண்டும். தயவு செய்து எவன் போடும் பதிவுகளை அவனுக்கு எதிர்ப்பதிவுகளை போடுங்கள். அவன் எவனாக இருந்தாலும் சரி. சமூக வலைத்தளத்தை துறந்தாலே விசிகா மட்டும்தான் வருகிறது. வேறு எந்த பதிவுமே இதுவரைக்கும் வரவில்லை. நம் ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும், சட்டமன்றத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும், நம்ம சட்டமன்றத்தில் யாரும் உறுப்பினர் இல்லையாவிட்டாலும் சமூக வலைத்தை துறந்தாலே விசிகா இது மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய எரிச்சல். பார்த்தாலே இதனை நம்ம அது ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் வேறு எதை தொட்டாலும் இதே தானே வருகிறது. அப்படி என்ற எரிச்சல் அவர்களுக்கெல்லாம். தயவுசெய்து தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். எவன் எதற்கு நமக்கு எதிராக பதிவுகளை போடுகிறானோ அவனை கண்டறிந்து அவன் எந்த நோக்கத்தில் அதை பதிவு போடுகிறான் என்பதை அறிந்து அவனுக்கான பதிலடி தர வேண்டும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.